எந்த செயலை தொடங்குவதற்கு முன்னும் பிள்ளையாரை வணங்கி செய்வது நம் வழக்கம். அந்த பழக்கம் செயலில் மட்டுமல்லாமல் எழுதுவதிலும் உண்டு. ஆம், முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானின் பிறந்த தினம்தான் நாம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடி மகிழ்கின்றோம். ஒருமுறை பார்வதி தேவி களிமண்ணை கொண்டு ஒரு சிற்பத்தை வடித்தார். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்ததால் அதற்கு உயிர் கொடுத்து தன் பிள்ளையாக மாற்றினார். அந்த சிற்பம் செய்யும் போது கையில் களிமண் பட்டு விட்டதால் தன் பிள்ளையிடம் யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என சொல்லிவிட்டு குளிக்கச் சென்று விட்டார். அப்போது சிவபெருமான் உள்ளே நுழைய முயற்சித்த போது சிறுவன் சிவபெருமானை தடுக்கவே கோபமுற்ற சிவபெருமான் சிறுவனின் தலையை துண்டித்தார். பின்னர் பார்வதி தேவி வந்து நடந்ததை கூறி சிறுவனுக்கு இன்னொரு தலையை ஏற்பாடு செய்யும்படி கட்டளையிட்டார். சிவபெருமானும் தன் பக்தர்களிடம் அவர்கள் முதலில் பார்க்கும் ஜீவராசியின் தலையை எடுத்து வரும்படி கூறினார். அவர்கள் முதலில் பார்த்த யானையின் தலையை எடுத்து வந்து சிறுவனின் உடலில் பொருத்தினர். இவ்வாறுதான் விநாயகருக்கு யானை முகம் கிடைத்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு சிவபெருமான் விநாயகரை கணபதி, அதாவது கணங்களின் தலைவர் என்று அழைத்தார். பிள்ளைக்கு யானை முகத்தை பொருத்தி விட்டீர்களே என சிவனிடம் பார்வதி தேவி கேட்க, பல்வேறு உயிர்களை துன்புறுத்தி வரும் கஜமுகாசுரன் என்ற அசுரனை அழிக்கவே கணபதியை தான் இவ்வாறு மாற்றியதாக ஈசன் தெரிவித்தார். கஜமுகாசுரனை அழிக்கும் சக்தி ஆண் பெண் சம்பந்தப்படாமல் பிறப்பெடுத்து பார்ப்பதற்கு மனித பிறவி போல அல்லாத ஒன்றால் மட்டுமே முடியும் என்று கூறினார். எனவே கஜமுகாசுரனை அழிப்பதற்காகவே கணேசனுக்கு அவதாரம் அளித்ததாகவும் அவரே முழுமுதற் கடவுளாக விளங்குவார் என்றும் யார் எங்கு பூஜை செய்தாலும் அதில் கணபதிக்கு தான் முதல் பூஜை நடக்கும் என்றும் வரம் கொடுத்தார் ஈசன். விநாயக சதுர்த்தி அன்று விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு விநாயக பெருமான் அறிவையும் பொறுமையையும் வழங்குவார். ஒரு நபர் தனது வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த பண்புகள் மிகவும் அவசியம். அது மட்டுமின்றி இந்நாளில் விநாயகரை முழு மனதுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி ஆகியவை நிச்சயம் கிடைக்கும்.